விசிகா 8 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி. அப்புறம் ஏன் நேத்து என்ன சொன்னாரு? நேத்து 10 தொகுதி இரட்டை இலக்கம், ஒரு ராஜ்யசபா சீட்டு, நம்ம வளர்வதை எவனுமே ஒத்துக்க மாட்டேன்றான், ஏன் புலம்புனாரு? இப்போ நீங்க எதுதான் உங்க உண்மையான ஸ்டேட்மெண்ட்? நடிகர் கட்சின்னு முரசொலியில அவர் முதல்வரா பதவியேற்ற பிறகு கூட எழுதிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. நடிகர் நாடாளுமன் அவர் தானடா அதிக நாளே ஆண்டிருக்காரு கண்டினியூஸா. ஜெயலலிதா நடிகை தானே. திமுக பாருங்க எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்குதுன்னா, இந்த சென்னையில் தாவேகாவினுடைய பேரெழுச்சி என்னால் கண்ணால் பார்க்க முடிகிறது. கண்ணுக்கு நேராக தெரியுது ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்குது. அதனால் நான் என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன்னா, என்ன பேரலை வந்தாலும் தப்பிக்கும், அட்லீஸ்ட் ஸ்லெண்டர் மார்ஜின்லையாவது ஜெயிச்சிருவார். அவர் இஸ் கோயிங் ஸ்ட்ராங்க. பாவம் 9 வருஷமா கூடவே பல்லக்கு தூக்குன சிபிஐ சிபிஎம் பிசிகாலாம் ஏன் மதிமுக நிலைமையை பாருங்க. 4 சீட்டு, அதுல 3 வந்து உதயசூரியனில் நிற்கணும். இதை விட ஒரு ஆணவம் பெரிய அண்ணன் போக்கு வேற எங்கேயாவது கூட்டணியில் பார்த்துருப்பீங்களா? ரொம்ப பக்காவா பண்ணிட்டாரு. அவர் அடிமைனாங்க, 60 சீட்டு பிஜேபி வாங்க போகுதுன்னாங்க, அமித்ஷா கையை முறுக்குறாருனாங்க, நயினார் நாகேந்திரன் தான் இதுனாங்க அதுனாங்க. கடைசியில் உட்கார வச்சு 27 சீட்டு தான் உட்காருன்ட்டாரு. இபிஎஸ் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாரு. ஸ்டாலினுக்கு ஒன்றும், ஸ்டாலின் அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சு அடக்குறாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விசிகா 8 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி. அப்புறம் ஏன் நேத்து என்ன சொன்னாரு? நேத்து 10 தொகுதி இரட்டை இலக்கம், ஒரு ராஜ்யசபா சீட்டு, நம்ம வளர்வதை எவனுமே ஒத்துக்க மாட்டேன்றான், ஏன் புலம்புனாரு? ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுலாம் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். சொல்லலாம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு கோட்பாடு தான் முக்கியம், அதனால் நாங்கள் விட்டு கொடுத்தோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கம் 10க்கு மேல் வாங்கணும், நேற்று வந்த கட்சிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளை வளர விட மாட்டேன்றாங்க, நம்ம வெற்றி பெறுறதும் போராட வேண்டியிருக்கு, சீட்டு வாங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் எது தான் உங்கள் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு? ஆனால் தேமுதிக உஷாராக இருந்தாங்களா சார்? ஏன்னா இப்போ 8 தொகுதி, ஒரு MP சீட்டு, அவங்க ஆன் கண்டிஷன் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட போய் திமுக அவங்கள வரவழைத்து அவங்கள அழைத்த போது, ஏன்னா நான் இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்லாம் பார்த்தா அவங்களா வந்தா மாதிரி தெரில. அவங்களாம் வந்த கண்டிஷன்ஸ் போட முடியாது. ஓபிஎஸ் மாதிரி அப்படியே கும்பிட்டு போக வேண்டியது தான். என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க வாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் உங்களை நீங்கள் வாங்க எங்களுக்கு உதவுங்கன்னு கேட்டால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க எங்களுக்குன்னு நம்ம கேள்வியே வைக்க முடியும். அப்போது நான் நினைக்கிறேன் திமுக தான் போயிருக்கு. இந்த இருக்கிற 21 கட்சி இப்போ 20 ஆயிடுச்சு இல்லையா, தமிழ் இந்த வாழ்வு உரிமை போன பிறகு. ஸோ அதனால் இந்த 20 கட்சி பலம் போதாது. எப்படி அதிமுக பாஜகவோடு சேர்ந்த பிறகும் போதாதுன்னு தானே வேற ஆளுங்களை கரெக்டாக ட்ரை பண்ணுது. அது மாதிரி திமுகவுக்கும் ஒரு ஷார்ட்டேஜ் அது ஃபீல் பண்ணுது. ஏன்னா எலெக்ஷன் கோயிங் டு பி டஃப்பு. அதனால் நேரோ மார்ஜினில் தான் யார் ஜெயித்தாலும் ஆக போகிறாங்க. அதனால் எல்லாரையும் வண்டியில் ஏற்று அப்படின்னு தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அவங்க தான் போயிருப்பாங்க பிரேமலதா கிட்ட போயிட்டு உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். அப்போ அவங்க கேட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு விலை இல்லாத உதவி எதுவுமே கிடையாதுங்க. அப்போ திமுக அதுக்கான விலையை கொடுத்து தான் அவங்க ஆதரவை வாங்கியிருக்கு. அப்போ திமுக பாருங்க எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்குதுன்னா, எனக்கு இந்த சென்னையில் தாவேகாவினுடைய பேரெழுச்சி என்னால் கண்ணால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பேரெழுச்சியிலும் கொளத்தூர் தப்பிக்கும்ன்றதான் என்னுடைய ஆனஸ்ட் அப்ரைசல். ஓகே. ஏன்னா நான் ஐனாவரத்தில் இருக்கிறேன், குளத்தூருக்கு என்னை தாண்டி தான் போனோம். வாரத்துக்கு 2 நாள் முதல்வர் அந்த தொகுதிக்கு வந்துடுறாரு. அநேகமாக எந்த எம்எல்ஏவும் இவ்வளோ டியூட்டி ஃபுல்லாக இவ்வளோ கடமை உணர்வோடு தொகுதியை கவனிச்சிருப்பாரானா இருக்க மாட்டார் எந்த கட்சியிலையும். அதில் நான் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் மிஸ்டர் ஸ்டாலின். 2 நாள் வாரத்தில் வந்துடுறாரு. இல்லைன்னா கூட அங்கே சேகர் பாபு போய் பார்த்துக்கிறாரு, மாவட்ட செயலாளர். அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கவனிச்சுக்கிறாங்க. நிறைய நலத்திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் கண்ணுக்கு நேராக தெரியுது.
இந்த தொகுதி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்குது. அதனால் நான் என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன்னா என்ன பேரவை வந்தாலும் தப்பிக்கும் குளத்தூர். அட்லீஸ்ட் ஸ்லெண்டர் மார்ஜின்லேயாவது ஜெயிச்சிருவார். ஓகே, அவரை தோற்கடிக்கிறதுக்கு அதுங்க அந்த இடத்துல கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் நினைக்கிற எனக்கு கான்ஃபிடென்ஸ் உள்ள அந்த தொகுதியிலேயே ஜிபே நம்பர் வாங்குறாங்க திமுகவினர்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிராவிட்டி ஆஃப் தி கிரிம் சிச்சுவேஷன் எக்ஸிஸ்டிங் இன் எல்ஸ்வேர். ஓகே. அப்போ ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க போத் அலையன்ஸுங்க. திமுக அதிமுக ரெண்டு பேருமே வெறும் பேச்சு தான் சொல்லிக்கிறாங்க. அவர் ஒன்றும் இல்லை, சூசைட் பண்ணிக்கிட்டார். சரி விட்டுருங்களா, அவர் சூசைட் தானே பண்ணியிருக்காரு, ஏன் திரும்ப அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு ஆள் சூசைட் ஒன்று முடிஞ்சால் தடுக்க பாருங்க, இல்லைன்னா விடுங்க, விதி வலியுது. ஆனால் அவர் சூசைட் பண்ணிக்க போகிறாருன்னு நீங்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்கள் நோக்கம் வந்து அவரை டீமாரலைஸ் பண்ணுறது, அவருடைய ஆதரவாளர்களை டீமாரலைஸ் பண்ணுறது, அவர் கட்சிக்காரர்களை டீமாரலைஸ் பண்ணுறது. இது ஒரு கோயபிள்ஸ் புழுகு பிரச்சாரம். ஓகே. அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் இஸ் கோயிங் ஸ்ட்ராங்குங்க. இல்லைன்னா எப்படிங்க அலையன்ஸ் அக்ரிமெண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ஒரு எம்பியை கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் அவங்க பிரேமலதா அப்பர் ஹேண்டாக தான் இருந்திருக்காங்க. பாவம் 9 வருஷமாக கூடவே பல்லக்கு தூக்குன சிபிஐ சிபிஎம் விசிகாலாம் தான் ஏன் மதிமுக நிலைமையை பாருங்கள். 4 சீட்டு, அதில் 3 வந்து உதயசூரியனில் நிற்கணும். இதை விட ஒரு ஆணவம் பெரிய அண்ணன் போக்கு வேறு எங்கேயாவது கூட்டணியில் பார்த்துருப்பீங்களா? இப்போ அந்த வகையில் இபிஎஸ்எஸ் மேனேஜ்டு இஸ் கோயலிஷன் ரொம்ப பக்காவாக பண்ணிட்டார். அவர் அடிமைனாங்க, 60 சீட்டு பிஜேபி வாங்க போகுதுன்னாங்க, அமித்ஷா கையை முறுக்கிறாருனாங்க, நயினார் நாகேந்திரன் தான் இதுனாங்க அதுனாங்க. கடைசியில் உட்கார வச்சு 27 சீட்டு தான் உட்காருன்ட்டார. டெல்லியிலேருந்து வந்து அவங்க பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்து தான் அவர் தான் எல்லாத்துக்கும் டிக்டேட் பண்ணுறாரு. அதனால் வந்துங்க ரைட்லி தான். எனக்கு என்னவோ அந்த கூட்டணியை இபிஎஸ் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாரு. இதில் வந்து ஸ்டாலினுக்கு ஒன்றும், ஸ்டாலின் அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சு அடக்கிறாரு. அங்கே அடக்குமுறை இல்லை, அன்பு, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தெரியுது. இது வந்து அடிமைகள் கூட்டம் மாதிரி 4-3 எனக்கு போடு, 3 ஏன் ஆள், நான் சொல்கிற கேண்டிடேட். இப்போ அதான் நான் இன்னொரு இடத்துல கூட சொன்னேன், இவர் எப்படி ஆவார் நடிகர் இப்படின்னா. நடிகர்ன்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனுங்க. நீங்கள் ஒரு மீடியா பர்சன், நான் ஒரு ட்ரேட் யூனியன் லீடர், இன்னொருத்தர் ஒரு இன்ஜினியர், ஒருத்தர் பல் டாக்டர், இன்னொருத்தர் சர்ஜன், இன்னொருத்தர் லாயர். இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனுங்க. இதை போயிட்டு இவர் வரலாமா அவர் வரலாமா இப்படி தான் எம்ஜிஆரை சொன்னாங்க. நடிகர் கட்சின்னு முரசொலியில் அவர் முதல்வராக பதவியேற்ற பிறகு கூட எழுதிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. நடிகர் நாடாளுமன் அவர் தானடா அதிக நாளே ஆண்டிருக்கார் கண்டினியூஸாக. ஜெயலலிதா நடிகை தானே. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தனியரசு வந்திருந்தார் திமுக, அந்த கொங்கு இளைஞர் பேரவையா. அவருக்கு என்ன வயசு, இளைஞராக இருக்கிற தகுதி அவருக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 40 வயசுக்கு மேலே போனால் இளைஞர் இல்லை. இப்போ உதயநிதியே இஸ் இன்எலிஜிபிள் டு லீட் இளைஞர் அவங்க அணியை. ஆனால் ஸ்டாலின் 60 வயசான வரைக்கும் இளைஞர் அணியில் பொறுப்பு வைத்தார். அதெல்லாம் அவங்கெல்லாம் எக்ஸப்ஷன், ஃபேமிலி வந்து எக்ஸப்ஷன். இப்போ அவர் சொல்கிறாரு நடிகர்ன்றார். நான் பக்கத்தில் இருந்தப்போ ஜோவியெல்லாம் கேட்டேன், எங்க உதயநிதி என்ன அவரும் நடிகர் தானேங்க அப்படின்னா. இல்லை அவர் வந்து வாரிசு திராவிட இயக்கத்தின் ஊன்றாரு. சரி, ஒரு ப்ரொஃபஷனை போயிட்டு யூ கான் டிபார். விசிகாவுக்கு தொகுதியை ஒதுக்கிட்டு ஸ்டாலின் இந்தாங்க இது என்ன வேட்பாளர் பட்டியல் இவங்கள போடுங்க. அந்த மாதிரி ரியலாகவே திருமாவளவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அந்த கட்சி அவர் கையில் இல்லைங்க. அவருடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெரும்பகுதியை திமுக பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சந்தேகங்க. அவர் வெளியே வந்தாருன்னா இவர் தான் தனியாக வரணும். அதான் பிரச்சனை, யாருமே வாய் திறக்கவே இல்லையா, திறக்க மாட்டாங்க, யாருமே இதை பற்றி திறக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே திமுகவின் பூஜாக்களாக மாறிட்டாங்க. இவர் திருமாவளவனுடைய தம்பிகளாக இல்லை இப்போ யாரும், எல்லாம் பெரும்பணத்துக்கு சேர்த்துட்டாங்க, உடன்பிறப்புகளாகவே. ஆமாம், உடன்பிறப்புகள் தான். 5 கொடுத்தாலும் வாங்குவாங்க, 8 இல்லை 5 கொடுத்தா கூட வாங்குவாங்க. நம்ம 5 பேர் நம்ம எம்எல்ஏ வேணால் போதும், வேற யாரும் வேண்டாம்.
அது கூட இல்லை. இப்போ 4 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேருக்கு சீட்டு வாங்கிட்டா போதும். ரிட்டர்ன் பண்ணா போதும். 2 எம்பி இருக்கும், அது தொடர்ந்து எம்பியாக இருந்தால் போதும். இதுதான் இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அல்டிமேட் கோலா தள்ளின்னு வந்துட்டாங்க. பாராளுமன்ற ஜனநாயகம் எந்த அளவுக்கு பாய்சன் பண்ணுது பாருங்க ஆட்களை. எவ்வளோ உயர்ந்த கோட்பாடு வச்சு கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த பார்லிமெண்ட்டுக்கு போனோம், சட்டமன்றத்துக்கு போனோன்ற அந்த ஆவல், ஆசை, சம்பாதிக்கணுன்ற பேராசை, ஒரு நல்ல லட்சியம் கொண்டவர்களை கூட சாக்கடையில் தள்ளி விட்டுடுது பாருங்க. கொள்கை கோட்பாடெல்லாம் எங்க போச்சுன்னு அதெல்லாம் பரன் மேலே இருக்குதுங்க. தேவைப்பட்டால் எடுப்போம். ஓகே, கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி.